கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் முதல் 2 அதிகாரங்களை நாம் முடித்திருக்கிறோம். 2 அதிகாரங்களிலேயே ஏறக்குறைய 35 செய்திகள் நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு 3ஆம் அதிகாரத்திற்குள்ளே நாம் நுழைகிறோம். ஆண்டவர் சித்தமானால் 100 செய்திகளுக்கு மேல் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே நீங்கள் ஒழுங்காக தயாராக இருந்து இந்த செய்திகளை கேட்குமாறும், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற வாக்குக்கிணங்க மற்றவர்களுக்கு இந்த செய்திகளை நீங்கள் அறிவிக்குமாறும் உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்திகளை எல்லாம் உங்களுடைய பென் டிரைவிலே, உங்களுடைய ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் சேர்த்து வைத்து ஏற்ற வேளைகளில் போட்டு பாருங்கள். மற்றவர்களுக்கு காப்பி எடுத்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதனால் இந்த ஊழியத்திலே நீங்களும் பங்கு பெறுகிறவர்களாக இருப்பீர்கள். அந்த பங்குகளை பரலோகத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அனுப்பி வைப்பார். சரி, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் எடுத்தாச்சா? வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மேஜையிலே இருக்க வேண்டும். எப்பொழுது நான் வேதத்தை பகிர்ந்து கொண்டாலும் நீங்கள் என்னோடு இந்த செய்திகளை தொடரத்தக்கதாக, ஃபாலோ பண்ணத்தக்கதாக வேத புத்தகத்தை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய நாட்களில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், பொது மேடைகளிலோ, பிரசங்க மேடைகளிலோ அல்லது தொலைக்காட்சிகளிலோ செய்தி கொடுக்கக்கூடிய அநேகர் அவர்கள் சொல்லக்கூடிய வசனங்கள் வேதத்தில் இல்லை அல்லது அரைகுறையாக இருக்கின்றன. எனவே இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் வேதத்தின் ஊடாக நீங்கள் கேட்டு கற்றுக்கொள்வது நலம் பயக்கும். ஓகேயா? சரி, அப்போஸ்தலர் 3 எடுங்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவான் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னு என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, தேவாலயத்தின் அலங்கார வசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த வசனங்கள் அப்படியே மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் திறந்தே வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை அங்கே இங்கே நான் வசனங்களுக்காக தாவினாலும் இந்த 3ஆம் அதிகாரத்தில் உங்களுடைய புக் மார்க் இருக்கட்டும். சரியா?
முதல் வசனம், ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். பேதுருவும் யோவானும் ஆண்டவருடைய சீஷர்கள், அப்போஸ்தலர்கள். தேவாலயத்திற்கு அவர்கள் போக வேண்டிய தேவையே இல்லை. ஏனென்றால் தேவாலயத்திலும் பெரியவர் அவர்களோடு இருக்கிறார். ஆண்டவரே பெரிய ஆலயம். அப்படி ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், இருதயத்தில் வைத்திருக்கிறவர்கள் புறம்பான ஒரு ஆலய வாசஸ்தலத்திற்கு போக வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் அவர்கள் போனார்கள். ஏனென்றால் தேவாலயத்தில் போய் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பது, ஸ்பெஷல் பிரசன்னத்தை அனுபவிப்பது அவர்களுக்கு பழக்கமாக இருந்தது, ஆசீர்வாதமாக அமைந்தது. இஸ்ரேல் மக்களுக்கு பலவிதமான ஆலயங்கள் அக்காலங்களிலே. முதலாவதாக ஆசரிப்பு கூடாரம் இருந்தது மோசேயின் காலத்திலே. இரண்டாவதாக தேவாலயம் இருந்தது சாலமோன் காலத்திலே. பிறகு ஜெப ஆலயம் இருந்தது, சினகாக். அது இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு சென்று அங்கே ஒரு செல் குரூப் அல்லது பிரேயர் செல் தொடங்கி அங்கேயே ஆண்டவரை அந்த சிறையிருப்பு நாட்களில் வழிபட்டு திரும்ப எருசலேமுக்கு வரும் பொழுது ஆலயம் இல்லை, அலங்கம் இல்லை, ஆராதனை இல்லை. ஆனால் அந்த ஜபக்குழு, எந்த ஜபக்குழு? பாபிலோனிலே அவர்கள் ஆரம்பித்த ஜபக்குழு. வேதம் சொல்லவில்லை, வரலாறு சொல்லுகிறது. அந்த ஜபக்குழு நாளடைவிலே அந்த தேவாலயம் கட்டப்படுவதற்கு முன்பு ஒரு ஜபாலயமாக, சினகாக மாறி அங்கே பரிசேயர்கள் எல்லாம் போதகர்களாக நியமிக்கப்பட்டு ரபி என்று அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த தொடர்பாக பல காரியங்களை பார்க்கிறோம். பிற்றைய நாட்களில் அவற்றை குறித்து நீளமாக ஆழமாக சிந்திப்போம். ஆசரிப்பு கூடாரம் என்று சொன்னேன், தேவாலயம் என்று சொன்னேன், ஜபாலயம் என்று சொன்னேன். பின்னர் தங்கள் வீடுகளில் அவர்கள் ஆண்டவரை ஆதரித்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நிம்பா சபையிலே கூடி வரக்கூடிய சபை, ஆக்கிலா பிரிஸ்கில்லா அவர்களுடைய வீடுகளிலே கூடி வருகிற சபை, பிலைமோன் அவனுடைய வீட்டிலே கூடி வரக்கூடிய சபை என்று வீட்டுக்கூட்டங்களே சபைகளாக மாறின என்று சொல்லி தொடர்பாக நாம் சிந்திக்கலாம். இன்னும் போக்கற்ற நிலைமை, சரியாக ஆராதிக்க முடியாத நிலைமை அந்த சபைகளிலே கேட்டகும்ஸ் என்று சொல்வார்கள், கல்லறை பகுதிகள். அங்கே போய் கல்லறைகளிலே கூட ஆண்டவரை ஆராதித்தார்கள் என்று வரலாறுகள் சொல்லுகின்றன. இப்படி பலவிதமான ஆலயங்கள் இருக்கும் பொழுது முக்கியமான ஆலயம் இது நீங்கள் தான். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நீங்களே அந்த ஆலயம், நீங்களே பசுத்தாவின் ஆலயம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவாலயம் என்ற வார்த்தை 3 தமிழ் வார்த்தைகளாலான ஒரே வார்த்தை. தேவ், ஆ, லயம், தேவாலயம். தேவ் என்றால் தேவன் என்ற அர்த்தம். ஆ என்றால் ஆத்துமா என்பது பொருள். லயம் என்றால் வசிக்கும் இடம் என்ற அர்த்தம். தேவன் வசிக்கும் இடம், ஆத்துமா என்பதுதான் தேவாலயம் என்ற வார்த்தையின் திரண்ட பொருள். அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது நாமே ஆண்டவருடைய ஆலயமாக மாறிவிடுகிறோம் என்பதுதான் அதன் அர்த்தமாம். எனவே கர்த்தருடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய இருதயத்தை பரிசுத்த அலங்காரத்தோடு எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. புறமான ஆலயத்திற்கும் செல்ல வேண்டியது அவசியமான ஒரு காரியமாகும். தாவீது வனாந்தரத்தில் ஒரு நாயைப் போல வேட்டையாடப்பட்டு கொண்டிருந்த நாட்களிலே வனாந்தர தரையிலே உறங்கிய அல்லது வனாந்தரத்தில் உள்ள குகைகளிலே உறங்கிய, குகைகள் எதற்காக பயன்படுத்துவார்கள்? அந்த காலத்தில் உள்ள கக்குசே அதுதான். வனாந்தரத்திலே அதிலெல்லாம் உறங்கி இருக்கிறான். ஏர் கண்டிஷனில் படுத்துறங்கிய தாவீது சாதாரணமான அசிங்கமான அருவருப்பான இடங்களெல்லாம் படுத்துறங்கினான். அப்பொழுது ஒரு ஆசை அவனுக்கு இருந்தது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லுகிறானே. 122 சங்கீதம் 1 வசனத்திலே ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் ஆண்டவரை தொழுது கொள்ள அவனுக்கு ஆசை. கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே. ஆக ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதை அறிந்திருந்தவன் தாவீது என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது. இன்னும் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நான் விட்டுவிடக்கூடாது என்று வாசிக்கிறோம். 65ஆம் சங்கீதத்தை பாருங்கள். 65ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம், பாட்டாக பாடிய சங்கீதம். என்ன போட்டிருக்கு அடைப்பு குறிக்குள்ளே? 65ஆம் சங்கீதம் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு என்று வாசிக்கிறோம். அங்கே 4ஆம் வசனத்திலே தாவீது சொல்வது என்ன? உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். ஆலயம் ஆண்டவருடைய வீடு, அதில் ஏராளமான நன்மைகள்,
அதனாலே திருப்தி ஆபம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதாக பார்க்கிறோம். ஆமா, ஆலயத்தில் தாவீது கூறுவது போல நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன நன்மைகளினாலே அங்கே திருப்தி அடைவோம்? முதலாவதாக ஆராதனை உண்டு, இரண்டாவதாக அங்கு அருட்செய்திகள் உண்டு, மூன்றாவதாக ஒருவருக்கொருவர் ஐக்கியம் விசேஷமாக உண்டு, நான்காவதாக ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்கு சந்தர்ப்பங்கள் நமக்கு உண்டு, ஐந்தாவதாக அருட்பணிகள் செய்ய, ஆண்டவருடைய ஊழியங்கள் செய்ய ஆவன நிகழ்ச்சிகள் உண்டு. அங்கே கர்த்தருக்கு நாம் காணிக்கை படைக்கிறோம். நம்ம கொடுப்பதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கும். ஆண்டவருக்கு கொடுப்பது நாம் கொடுத்து வைத்த ஒரு காரியம். கர்த்தருக்கே கொடுக்கிறோமே, காணிக்கை படைப்பதற்கு ஒரு வாய்ப்பு. நாம் சாட்சிகளாக நாம் எங்கே இருக்க முடிகிறது? நம்மை பார்த்த உடனே ஆயருக்குன்னா உங்களுடைய பாஸ்டருக்கு, போதகருக்கு பெருத்த உற்சாகம். மேலாக தேவன் அங்கே இருக்கிறார். ஆண்டவரை சந்திக்கும் இடம், எ மீட்டிங் பிளேஸ் வித் காட். இதெல்லாம் ஆலயத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள். சும்மா எண்ணாதீங்க, அப்பப்போ போவங்க கோயிலுக்கு நீ சொல்லாதீங்க, கிறிஸ்துமஸ்க்கு மட்டும் போய் 100 ரூபா காணிக்க போட்டுட்டு வருவோம் என்று சொல்லாதீங்க. ஆலயத்தின் நன்மைகளினாலே திருப்தி அடையத்தக்கதாக ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டியது கடமை. மீண்டும் முதலாம் வசனம், ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே ஆலயத்திலே ஜெப வேளையும் இருந்தது, ஆராதனையும் இருந்தது, ஜெப கூட்டம் இருந்தது, ஜெப வேளைகளும் அங்கே இருந்தன. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே 3 தடவை இஸ்ரவேல் ஜனங்கள் குறைந்தபட்சம் ஜெபித்தார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. காலை 9 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு என்று சொல்லி பிற்றைய நாட்களிலே ஜெப வேளைகளை அவர்கள் ஆலயத்திலே வீட்டிலே ஜெபிக்க வகுத்து வைத்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் அறிகிறோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது இரவும் பகலும் அவர்கள் ஜெபித்தார்கள். கொலோசர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே எல்லா வேளைகளிலும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தொடர்பாக ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இடைவிடாமல் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள். பிரேயர் லைஃப், அவருடைய வாழ்க்கையே ஒரு ஜெபமாக மாறிவிட்டாற் போல ஜெபத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆமா, ஜெபிக்கிறீர்களா? ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா? உங்களுடைய வீட்டில் தேவனுடைய பிரசன்னத்தை காத்துக்கொள்கிறீர்களா? குடும்ப ஜெபம் உண்டா உங்க வீட்டில்? 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் வாசமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினாரே. ஆக ஆண்டவருடைய பிரசன்னத்தை உங்களுடைய வீட்டிலே வரவழைக்கிறீர்களா? அந்த பிரசன்னத்தை காத்துக்கொள்கிறீர்களா? காத்துக்கொள்வது முக்கியம். 2 பேர், மோசையின் அண்ணனும் அக்காளும், மிரியாமும் ஆரோனும் மோசைக்கு விரோதமாக புரளி பேசிய பொழுது வேதத்திலே வாசிக்கிறோம். எண்ணாகம் 12:10 கர்த்தர் அவர்களை விட்டு போய்விட்டார் என்று வாசிக்கிறோமே. They lost the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து போனார்களே. So we should guard the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்தை காத்துக்கொள்ளக்கூடிய அளவிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஜெப உறவுகள் காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு உங்களுக்கு பேச்சுவார்த்தை உண்டா? சில சமயம் சொல்லுவாங்களே, ஐயா அந்த புறம் இருக்க பச்சை சட்டை, அவனுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாதியா அப்படின்னு அதை ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்களே. ஆண்டவருக்கு உங்களுக்கு பேச்சுவார்த்தை உண்டா? ஆண்டவரோடு நீங்கள் பேசுறதுன்னா என்னது? ஜெபம். ஆண்டவர் உங்களோடு பேசுறதுன்னா என்னது? வேதம். ஜெபமும் வேதமும் உங்களுடைய வாழ்க்கையிலே இணை பிரியாது காணப்பட வேண்டும். சரி, யாரெல்லாம் ஜெபம் பண்ண போறாங்க? 1ஆம் வசனம் மீண்டும், ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். போக வேண்டிய அவசியமே இல்லை, ஏனென்றால் அவர்களே தேவாலயம், அவர்களுக்குள்ளே தேவாலயமே இருக்கிறது. கர்த்தர் அவர் மிகப்பெரிய ஆலயம், கர்த்தரே ஆலயம். ஜெபாலயத்தை விட கர்த்தர் பெரியவர் என்று கர்த்தரே சொல்லிவிட்டார். அவரை சுமந்து கொண்டே ஆலயத்திற்கு போனதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பேதுருவும் யோவானும் 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள், 2 பேரும் மீன் பிடிக்கக்கூடிய இணைந்த நண்பர்கள், 2 பேரும் இன்னும் யாக்கோபோடு சேர்த்து 3 பேராக 3 முக்கியமான இடங்களுக்கு போனார்கள். எங்கெல்லாம் போனார்கள்? யவீருவின் மகள் இறந்து கிடந்த பொழுது இந்த 3வரையும் தான் ஆண்டவர் கூட்டிச் சென்றார். பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3வரையும் தான் மறுரூப மலைக்கு ஆண்டவர் அழைத்து சென்றார். இந்த 3வரையும் தான் தனித்திருந்து ஜெபிக்க கெத்செமனே தோட்டத்திற்கு ஆண்டவர் அழைத்து சென்றார். இந்த 2 பேரும், எந்த 2 பேரும்? பேதுருவும் யோவானும். இந்த 2 பேரும் தான்
பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த 2 பேரும் முந்தி ஓடி இயேசு உயிர் தெழுந்தாரே அந்த கல்லறைக்கு போனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 2 பேரும் இணைந்து பிரயாணம் பண்ணி ஊழியம் செய்த ஊழியக்காரர்கள், டிராவலிங் ப்ரீச்சர்ஸ். இந்த 2 பேரும் எந்த நாடு எதிரி நாடுன்னு எண்ணினார்களோ, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் என்று வேதம் சொல்கிறதே, அந்த சமாரியாவுக்கு 2 பேரும் போய் ஊழியங்கள் செய்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இதே தேவாலயத்தில் அவர்கள் அனிதினமும் தரித்திருந்து ஜெபித்தார்கள் என்று சொல்லி முந்தின அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாள், கடைபிடிக்கப்பட வேண்டிய நாள், ஓய்வு நாள் யூதர்களுக்கு, கர்த்தருடைய நாள், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள் கிறிஸ்தவர்களுக்கு. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அந்த நாட்களிலே, முந்தின நாட்களிலே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவரை ஆலயத்தில் தொழுது கொள்ளாதவர்கள் கல்லெறிந்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் தலைகள் மொட்டை அடிக்கப்பட்டன என்று வேதம் சொல்கிறது. இது கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள், உங்களுடைய நாள் அல்ல, கர்த்தருடைய நாள். எனவே கர்த்தருடைய மகிமைக்காக இந்த நாளை கடைபிடிக்க வேண்டும். சரியா? இப்போ நம்ம சப்பானியை சந்திக்க வருவோம். பிறவி சப்பானி முதல் 3 வசனங்களிலே ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். தாயின் வயிற்றிலிருந்து வரும் பொழுதே, வெளிவரும் பொழுதே பிறவி சப்பானி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பிறவி சப்பானி 30 வருஷமாக ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்து மண்டபத்தில் பெரும்பாடுபட்டு கொண்டிருந்தானே, அவனை விட அகோர பாடுபட்ட மனுஷன் இந்த பிறவி சப்பானி. 12 வருஷமாக ஒரு பெண், 18 வருஷமாக ஒரு பெண். மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே, லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே பெரும்பாடுபட்டார்களே, அவர்களை விட பெரும்பாடுபட்டவன் இந்த மனுஷன் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, பிறவியிலே சப்பானி, இப்படியெல்லாம் கடவுள் செய்யலாம் ஐயா. அவருக்கு உரிமை உண்டு, படைக்கு உரிமை பெற்றவர் அவர். அவருக்கு அதில் ஒரு நோக்கம் உண்டு, சித்தம் உண்டு. அவருடைய காரியங்கள், அவருடைய நினைவுகள் நிறைவேற வேண்டும். சிலரை ஆண்டவர் அப்படி படைத்திருக்கிறார். அவர்களை நாம் அருவருக்கலாமா, அலட்சியமாக எண்ணலாமா? ஆஹா, ஏன்? அவர்கள் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்காக கிறிஸ்து மரித்திருக்கிறார். அவர்களுக்காக கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இன்னும் அவர்களுக்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தார், இந்த உலகத்தில் இறந்தார். அவர்களை மதித்து ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்டவர்களை மதிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். பிறவி குருடன் ஒருவனை சீஷர்கள் சந்தித்து ஆண்டவரிடத்தில் கேட்டாங்களே, யோவான் 9ஆம் அதிகாரம், ஆமா ஆண்டவரே, இவன் இப்படி இருக்கிறானே, இது இவனுடைய குற்றமா, இவனுடைய பெற்றோர் செய்த குற்றமா அப்படின்னு கேட்டாங்களே. ஆண்டவர் என்ன சொன்னார்? தேவனுடைய கிரியைகள் இவன் மேல் நிறைவேறத்தக்கதாக இவன் இப்படி இருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னாரே. அதே போல பிறவி சப்பானியோ அல்லது பிறவியிலே பாடுபடுகிறவர்களோ எப்படி இருந்தாலும் தேவனுடைய சித்தப்படி, தேவனுடைய கிரியைகள் விளங்கும்படியாக, தேவனுடைய மகிமைக்காக அப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். கேள்வி கேட்கலாம் ஆண்டவரிடத்தில்? ஆஹா, கேள்வி கேட்கவே முடியாது. வெளிப்படுத்தப்பட்டவைகள் மனுஷருக்குரியவைகள், வெளிப்படுத்தப்படாதவைகள் தேவனுக்குரியவைகள். உபாகமம் 29:29. எனவே கேள்வி கேளாத கீழ்ப்படிதலோடு ஆண்டவரை பின்பற்றி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அலங்காரமான வாசல், அலங்கோலமான வாழ்க்கை. எப்படி? அலங்காரமான வாசல், தேவ வாசல். அந்த வாசலுக்கு அருகே படிக்கட்டுக்கு பக்கத்தில் இந்த அலங்கோலமான ஒரு மனுஷனை தூக்கி வைத்திருக்கிறார்கள். சுகவீனமாக உள்ள மனுஷன், அவனை இங்கே தூக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிறவி சப்பானி இருக்கிற இடம் இது, அலங்காரமான வாசல். இருக்கும் நிலைமை என்ன? அலங்கோலமான நிலைமை. நம்முடைய வாழ்க்கை எப்படி? நாம் பிறவி சப்பானிகளா? இல்லையா? கைகாலெல்லாம் இருக்கு ஐயா. ஆண்டோடைய வழிகளிலே நடக்க முடியாத, ஆண்டோடைய வழிகளை பார்க்க முடியாத, ஆண்டவரை பின்பற்ற முடியாத பிறவி பாவிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பிறவி பாவிகளாக நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோமா? பாவங்கள் செய்வதனாலே நாம் பாவிகள் அல்ல, இந்த உலகத்தில் பிறந்ததினாலேயே நாம் பாவிகள். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று பாடுகிறார்களே, தப்பான பாட்டு. வேதம் அப்படி சொல்லவில்லை. தெய்வம் வேறு, குழந்தை வேறு. தெய்வம் யார்? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். குழந்தை யார்? இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அப்பாவி அல்ல, பாவி. தேவன்
பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், குழந்தை பாவி 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 என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பாவங்கள் செய்வதனாலே நாம் பாவிகள் அல்ல, இந்த உலகத்திலே பிறந்ததினாலே பாவிகள். பாவிகள் மனம் திரும்பி இயேசு சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையில சொந்தமாக்கி கொண்டு வாழ வேண்டியது கடமை ஆகும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த சப்பானியை ஆலயத்திற்குள்ளே விடமாட்டார்கள். அருவருப்பானவர்கள், சப்பானிகள், ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டவர்கள். அந்த ஆயக்காரர்களைப் போல, ஆயக்காரன் ஜெபிக்க வரும் பொழுது பரிசேனை போல குடு 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 என்று சொல்லி ஆலயத்திற்குள்ளே புகுந்து, ஆயக்காரன் ஜெபிக்கவில்லையே, ஆலயத்திற்கு வெளியே, காம்பவுண்டுக்கு வெளியே அவன் தூரத்திலே நின்று கண்களை ஏறெடுத்து பார்க்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு ஜெபித்தானே. ஆயக்காரர்களும் புறம்பாக்கப்பட்டவர்கள். அந்த ஆயக்காரர்களின் தலைவர்களிலே ஒருவன் சகேயு. அவனும் ஆலயத்திற்குள்ளே போக முடியாது. கிருபையினாலே அவனை சந்தித்தாண்டவர் சொன்னார், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஆலய வீடு, ஆண்டவருடைய வீடு, அங்கே போக முடியாது. ஆலயமே உன் வீட்டுக்கு வருகிறது. உன் வீட்டை நான் ஆலயமாக்க போகிறேன். இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். என்ன ஆண்டவர், எப்படிப்பட்ட ஆண்டவர், எவ்வளவு அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள ஆண்டவர். ஒருவேளை நாம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பிறவி பாவிகளாக, பிறவி சப்பானிகளாக இருப்போம் என்றாலும் கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து ஆண்டவருக்கு மிகுமையாக வாழ கடவோம். முதலாவதாக பிறவி சப்பானி, இரண்டாவதாக பிறருக்கு பாரம். 2ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியை பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அவனால் நடக்க முடியவில்லை. சாதாரணமான ஒரு முட்டுவலி அல்ல, நடக்கவே முடியாது, சூப்பி போன கால்கள். மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோர் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வாய்ப்பார்கள் என்று வாசிக்கிறோம். பிறருக்கு பாரம், மற்றவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். அந்த திமிர்வாதக்காரனை மார்க் 2ஆம் அதிகாரம், அந்த நாயினூர் வாலிபனை பாடையிலே சுமந்து கொண்டு வந்தார்களே, அதே போல வீட்டுக்கு பாரம், குடும்பத்துக்கு பாரம், சபைக்கு பாரம், அயலகத்தாருக்கு பாரம், எல்லாருக்கும் பாரம். சுமக்கிறவர்கள் எல்லாருக்குமே பாரம். அடுத்தவர்களை சார்ந்து வாழக்கூடிய அவலமான ஒரு நிலைமை. அந்த அத்திமரம் போல. எந்த அத்திமரம்? லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே கனி கொடாத அத்திமரத்தை ஆண்டவர் சபித்தாரே. இது எதற்கு? நிலத்தை கெடுக்கிறது. கனிதான் கொடுக்கவில்லையே, 3 வருஷம் தேடியாச்சே, இதை வெட்டிப்போடு அப்படின்னு சொன்னதாக பார்க்கிறோம். கொடுக்கவில்லை அப்படின்னா கெடுக்கும். சபையிலே கூட ஆண்டவருக்கு மகிமையாக வாழவில்லை என்றால் ஆண்டவரை மறுதலித்து வாழ்வோம். ஆண்டவருக்கு கொடுக்கவில்லை என்றால் கொடுப்பவர்களையும் கெடுப்போம். யூ ஆர் அ ப்ராப்ளம் ஆர் அ பாசிபிலிட்டி. ஒன்று, ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவருக்கு தேவையான, ஆண்டவர் விரும்பக்கூடிய அளவிலே ஆசீர்வாதமான கருவியாக இருப்பீர்கள், அல்லது ஆக்கினையின் அடையாளமாக இருப்பீர்கள். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுத்து பிறருக்கோ தேவனுக்கோ பாரமாக இல்லாமல் அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். இது உலக பிரகாரமான ஒரு சார்பு. ஆவிக்குரிய சார்பும் உண்டே. நான் ஜெபித்தால் நடக்காது, இந்த ஆள் ஜெபித்தால் தான் நடக்கும், அந்த ஐயா ஜெபித்தால் தான் நடக்கும், இந்த அம்மா ஜெபித்தால் தான் நடக்கும்னு சொல்லி ஜெபத்தை பிச்சை கேட்டு ஓடுகிறோமே. அடுத்தவருடைய விசுவாசத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள பிரயாசப்படுகிறோமே. ஐயா, அடுத்தவங்க நமக்கு ஜெபிக்கிறது தப்போ? தப்பில்லையே, நல்லது தானே. என்னோடு நீங்கள் 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதான்னு ஆண்டவர் சொன்னாரே. சகோதரரே, எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லி பவுல் சொன்னானே. மற்றவங்க நமக்கு ஜெபிப்பது நல்லது, ஊழியக்காரர்கள் நமக்காக ஜெபிப்பது நல்லது. அதனாலே ஐக்கியம் உண்டாகும், நம்முடைய விசுவாசம் இன்னும் உறுதிப்படும், புதிதான உற்சாகங்கள் உண்டாகும். நல்லது. ஆனா எப்ப கெட்டது? எப்ப அது கெட்டது? நான் ஜெபித்தால் நடக்காது, நான் ஒரு பாவி, நான் மனம் திரும்ப மாட்டேன், ஆனால் எனக்கு காரியம் நடக்க வேண்டும், எனவே இந்த ஆள் காலிலே விழுவேன், இந்த ஆளுக்கு ஜெபம் பண்ணுவேன், இந்த ஆளுக்கு கடிதம் எழுதுவேன் என்று சொல்லி பாவத்தில் இருந்து மனம் திரும்பாமல் பாவத்தையே பருகி கொண்டு வாழ்ந்து எனக்கு காரியமாக வேண்டும், எனவே இவர் காலை பிடிப்பேன் என்று சொல்லி அடுத்தவர்களுடைய ஜெபத்தின் அடிப்படையிலே, அடுத்தவர்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே வாழ்க்கை அமைத்துக் கொண்டு வாழ்வது பாவம், குருட்டாட்டம். ஒரு குருடனுக்கு இன்னொருத்தர் தோள் தேவை, அல்லது நடப்பதற்கு ஒரு கோல் தேவை. தோளையோ கோலையோ அவன் சார்ந்து வாழ வேண்டும். அதுபோல நீங்கள் ஆண்டவரை மட்டும் தனிப்பட்ட அளவில் சார்ந்து வாழாமல் மற்றவர்களே சார்ந்து வாழ பிரயாசப்படுவீர்கள் என்றால் நீங்களும் பிறருக்கு பாரமாக இருக்கிறீர்கள். நீங்களும் ஆவிக்குரிய
அந்தகர்களாக இருக்கிறீர்கள் என்பது வேதம் போதிக்கக்கூடிய போதனையாகும். என்ன செய்ய ஐயா? மனம் திரும்பி ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இகபர நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் கொலோசியர் 2:10 கிறிஸ்துவுக்குள் நீங்கள் சகலவற்றிலும் சம்பூரணமாக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 5 அப்பங்கள் 2 மீன் 5 2 7 7 என்ற எண்ணிக்கையை விட உங்கள் கையில் இருக்கக்கூடிய வருமானம், நீங்கள் பெறக்கூடிய சம்பளம் இந்த 7 என்ற எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கையாயிற்றே. அந்த 5 அப்பங்கள் 2 மீனையும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்த பிறகு அபரிமிதமாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் பொது ஜனங்கள். 5000 புருஷர் தான் திரளான ஜனங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் கையில் தந்திருக்கக்கூடிய நன்மைகளை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து அனைவருக்கும் ஆசீர்வாதமாக உங்களை பாவித்து உங்களுக்கும் திருப்திகரமான ஆசீர்வாதங்களை தந்து இன்னும் 12 கூடைகள் நிறையத்தக்கதாக ஆண்டவர் பேரளவு உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக முதலாவதாக இந்த மனுஷனை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவன் பிறவி சப்பாணி, 2வதாக பிறருக்கு பாரம், 3வதாக பிச்சைக்காரன். 2வது வசனம் பாருங்க, அதே 2வது வசனம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியை பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். எதுக்கு அங்கே கொண்டு வைக்கணும்? இவங்களே உதவி செய்ய வேண்டியதானே, வைப்பார்கள். 10வது வசனம் பாருங்க, தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பொது ஜனங்கள் பிச்சைக்காரன், ஆலயத்தின் முன்பாக இருந்து பிச்சை எடுக்கக்கூடியவன் என்று சொல்லி அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். மாறாக வாழ்க்கையில நம்பிக்கை இல்லை, எதிர்காலம் அவனுக்கு சூனியமாக இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பிச்சைக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஐயா, ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வருமானம் எங்களுக்கு போதாது, கடன் தொல்லை அதிகம். எனவே கடன் வாங்கி காக்கா பிடித்து களவு செய்து மற்றவர்களுக்கு முகஸ்துதி பண்ணி இப்படித்தான் நாங்கள் வருமானத்தை சம்பாதிக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம். வெட்கமா இல்லையா? கடன் கொடுத்தவனுக்கு கடன் வாங்கினவன் அடிமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். களவு செய்யாதிருப்பாயாக வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்தவர்களிடத்தில் அவமானமாக வாழாமல் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முகஸ்துதி பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்தவர்களை சார்ந்து மறைமுகமாக பிச்சை எடுத்து வாழாமல் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டியது கடமை. பிள்ளைகளாக வாழ வேண்டுமே ஒழிய பிச்சைக்காரர்களாக ஜீவிக்கக்கூடாது. யார் அந்த பிள்ளைகள்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆக இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள், பாவங்களிலிருந்து மனம் திரும்பி ஆண்டவர் சிலுவையில் முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறவர்கள் வாழ்வடைகிறார்கள், ஆசீர்வாதமாக விளங்குகிறார்கள், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக ஜீவிக்கிறார்கள். ஐயா, இப்படி மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு காலம் கடந்து போய்விட்டது ஐயா. இப்போ எனக்கு 60 வயசு ஐயா, இப்போ எனக்கு 80 வயசு ஐயா, கட்டில் கடையாக கிடக்கிற ஐயா, என் வயசு 93 ஐயா, எனக்கு வயது இல்லை ஐயா. மனம் திரும்ப வயதான் முக்கியம், வாஞ்சைதான் முக்கியம். சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. ஆமாம் ஆண்டவரே, சுகமடைய விரும்புகிறேன், எனக்கு சுகத்தை தாரும். எனக்கு சரீர சுகம் மட்டுமல்ல, சப்பானியாகி எனக்கு, பிச்சைக்காரனாகி எனக்கு சரீர பிரகாரமான உலக பிரகாரமான சுகம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய சுகமும் எனக்கு தேவை. பாவங்களிலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும், ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி உங்கள் ஆவலை ஆண்டவருடைய சமூகத்தில் தெரிவிப்பீர்கள் என்றால், எப்பொழுது? இப்பொழுது தெரிவிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கும் சுகம் கொடுப்பார், உங்களுக்கும் சுத்தம் கொடுப்பார், உங்களுக்கும் சுபிட்சம் கொடுப்பார், உங்களுக்கும் சுதந்திரம் கொடுப்பார். ஆண்டவருக்கு மகிமையாக நீங்கள் வாழ்வீர்கள். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே பிறகு என்ன நடந்தது, எப்படி இந்த சுகத்தை பெற்றுக்கொண்டார் என்று பார்த்தால், முதலாவதாக ஆவல் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். குருடர்களின் கண்களை
திறக்கக்கூடியவர் அல்லவா ஆண்டவர், சப்பானிகளை நடக்க பண்ணுகிறவர் அல்லவா ஆண்டவர். ஏசாயா 35:6 நடக்க வேண்டும் என்ற ஆசை இவனுக்கு இருந்தது. அப்போ எங்களை நோக்கிப்பார் என்று பேதுருவும் யோவான் சொன்ன உடனே நோக்கி பார்த்தான். ஆவல் இருந்தது, ஆண்டவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை இருந்தது. நசரேயனாகிய இயேசுவின் நாமம் என்று சொல்லப்பட்ட பொழுது அந்த நாமத்தின் மேலே அவனுக்கு பற்றுறுதி இருந்தது. பற்றுறுதினா விசுவாசம் இருந்தது. நாமத்தை பார்த்தான், இந்த நாமத்தில் பற்றுறுதியை பார்த்தான். அப்போ அவங்ககிட்ட ஏதாவது பிச்சை கிடைக்குமா, காசு கிடைக்குமா என்று தான் எட்டி பார்த்தான். அவங்க சொல்லிட்டாங்க 2 பேரும், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, நசரேயனா இயேசுவின் நாமம் எங்களிடத்தில் உண்டு, அவருடைய நாமத்தினாலே எழுந்து நடந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்பேற்பட்ட அற்புதங்கள் இன்றைக்கெல்லாம் நடக்கவில்லையே. ஏன்? வெள்ளியும் பொன்னும் அதிகமாக ஊழியக்காரர்கள் குவித்து வைத்திருக்கிறார்கள் இல்லையா? குவிச்சு வைக்கல, அதெல்லாம் பணமாக்கி பேங்க்ல போட்டிருக்கோம், ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம் அப்படி சொல்லக்கூடியவர்களும் உண்டு. நகையை வெறுத்துட்டேன்னு சொல்றீங்களே, எப்படி வெறுத்தீங்க? அதை செப்டிக் டேங்க்ல போட்டீங்களா, அரபிக்கடல்ல போட்டீங்களா, வங்காள விரிகுடாவில் நீங்க அதை போட்டீங்களா, அல்லது அதே நகை விற்று வேறு விதமா அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சொத்தா, கபோடா, கட்டலா, புது வீடா மாத்தி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதை காணிக்க பையில போடாம, ஊழியங்களுக்கு கொடுக்காம, இன்னும் அந்த நகையை வெறுக்காம வேறு விதமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி வாழ்க்கை அற்புதமாகும்? அற்புதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவருக்கு எல்லாவற்றிலும் முதலிடம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். இந்த மனுஷனிடத்துல ஆவல் இருந்தது, ஆண்டவருடைய நாமம் இருந்தது. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஆசையும் இருந்தது. நோக்கி பார்த்தான், பிழைத்தான், பிரகாசம் அடைந்தான், ஆனந்தம் கொண்டான், ஆலயம் சென்றான், ஆச்சரியப்பட்டான், சீஷர்களோடு மற்றவர்களோடு ஐக்கியத்தையும் அனுபவித்தான். அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த உலகத்தில் உள்ள எல்லாரை விட நீரே எங்களுக்கு முக்கியம். நீர் மட்டுமே தேவை ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கை உமக்கு அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தாவே, உமக்கு சித்தமான அற்புதங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் பொங்கும் கர்த்தாவே. அந்த அற்புதங்களின் அடிப்படையில் நாங்கள் வாழவும், மற்றவர்களுக்கு அந்த வாழ்க்கை சாட்சிகளாக அறிவிக்கவும் கிருபை தாரும் ஆண்டவரே. அந்த மனுஷனுக்கு ஆனந்தம் உண்டாயிற்றே, எங்களுக்கும் அந்த ஆனந்தத்தை தாரும். அந்த மனுஷன் ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க முடிந்ததே, அதுபோல் ஆண்டவரே, நாங்களும் ஆலய தொழுகையை நாங்கள் விட்டுவிடாமல், சபை கூடி வருதலை விட்டுவிடாமல், தொடர்ந்து ஆலய ஆராதனைகளிலே பங்கு பெற கிருபை தாரும். பொதுமக்களுக்கு நாங்கள் ஆச்சரியமான சாட்சிகளாக ஜீவிக்க அருள் செய்யும். மேலாக ஆண்டவரே, ஆலயத்தில் உள்ளவர்கள், ஆண்டவருடைய சீஷர்கள், பக்தர்கள் எல்லாரோடும் கர்த்தருக்கு மகிமையான ஐக்கியத்தோடு நாங்கள் வாழத்தக்கதாக கிருபை செய்யும். ஆராதனைகளை விட்டுவிடாமல் அடுத்தவர்களுக்கு முன்பாக சபையிலும் சமூகத்திலும் சாட்சிகளாக ஜீவிக்கவும் அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.